ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி தாங்க உலகில் தலை சிறந்த அணி. கண்டிப்பாக இங்கிலாந்து எதிரான ரெண்டாவது ஓடியை பார்த்து நான் ரொம்பவே வியந்து போயிட்டேன். 300 மேல் ஸ்கோரை சேஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்திய அணியை பார்த்தா மற்ற அணிலாம் பயப்படுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இலங்கை அணியின் முன்னாள் லெஜெண்டரி போலர்னு சொல்லாங்க லசித் மல்லிங்கா பார்த்தீங்கன்னா, இரண்டாவது ஒரு நாள் போட்டி இங்கிலாந்து எதிராக இந்தியா வெற்றி குறித்து, இங்கிலாந்து தோல்வி குறித்து பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், எது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 2 ஓடியும் நடந்து முடிஞ்சிச்சிங்க. அது ரெண்டுத்துலையும் இந்தியா வின் பண்ணி தொடரையும் வென்றுட்டாங்க. அது குறித்து நம்ம லசித் மல்லிங்கா முன்னாள் இலங்கை வீரர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்திய அணி ஒரு ஆபத்தான அணியாக இருக்காங்க. நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்கள், இந்த சாம்பியன் ட்ராஃபில் இந்திய அணி எல்லாருமே பார்க்க வேண்டிய அணியாக விளையாடுவாங்க. அவங்களோட ஃபார்ம் ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. கண்டிப்பாக உள்ளூர் போட்டி அவங்க நாட்டில் இந்த அளவுக்கு விளையாடுறாங்க. 300 ரன் ஈஸியாக சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க டீமோட பேட்டிங் டெப்த் அண்ட் குவாலிட்டி தெரியுது. கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி இது போன்ற பிளேயர்கள் நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கட்டாயம் இலங்கை இதில் விளையாடுறது எனக்கு பர்சனலாகவே கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும், இந்திய அணி கண்டிப்பாக என்னோட வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். இந்த சாம்பியன் ட்ராஃபி வெல்றதுக்கு இந்திய அணிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக விராட் கோலி லீடிங் ரன் ஸ்கோராக இந்த சீரீஸில் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு, சாம்பியன் ட்ராஃபி தொடர் குறித்து இப்போவே நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கார் லசித் மலிங்கா. அதே போல் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி இது போல் பிளேயர்லாம் நல்லா விளையாடுவாங்க சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது தேவைங்க, இந்திய அணிக்கு முக்கியமாக அது தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரோஹித் சர்மா, விராட் கோலி ஃபார்மில் இருந்தாவே இந்தியா கோப்பையை தூக்கி வைங்கடா அந்தமாரி சொல்கிற மாதிரி பண்ணலாம். பட் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அன்றைக்கி ஆப்போசிட்டாக 2-2 ஜஸ்ட் அங்கே தொடர வென்றுட்டாங்க. இன்னும் ஒரே போட்டி தான் இருக்குது, அது 4 அன்றைக்கி விளையாடுவாங்க. கண்டிப்பாக அது எப்படி சொல்கிறது, பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பார்க்கறதுக்கு ஹர்தீப் சிங்கு அவங்க இவங்களுக்கு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்து எதனா பண்ணலாம். பட் இந்திய அணி ஒரு தரமான அணியாக வளம் வந்துட்டுருக்காங்க. சாம்பியன் ட்ராஃபி அடித்தா கண்டிப்பாக ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் இந்த இயரோட லாஸ்ட்டு தான் நினைக்கிற ரோஹித் சர்மா. அதுக்கு போகிறதுக்கு முன்னே இந்த வேர்ல்டு கப்பு தான் அடிக்கல 50 ஓவர். அட்லீஸ்ட் இந்த சாம்பியன் ட்ராஃபியாச்சு அடிச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்திய அணி ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்குங்க. ஏன்னா இங்கிலாந்து அணிக்கு என்ன பண்ணுறதுனே புரியலைங்க. கையும் வரல, காலும் வரல சொல்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா வரவங்களாம் சுற்றி ஆடுறாங்க. பட் பேட்டிங் ஓரளவுக்கு ஓகே, போலிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுத்தமாக யாருமே இல்லைங்க. வெறும் ஆடல் டிஷிட் ஒரே ஒரு ஸ்பின்னர் வச்சுன்னு என்ன பண்ணுறது, அவரையும் அட்டாக் பண்ணுறாங்க நம்ம பிளேயர்கள். அதனால் யாருமே குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் கிடையாது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எந்த டீம் குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் வச்சுட்ருக்காங்களோ அவங்க மட்டும்தான் நம்பிக்கிட்டே ஜெயிக்க முடியும். ஏன்னா அதுலக்கு இந்தியா ஸ்பின்னிங் பிச்சு. அதனால் ஃபாஸ்ட் பவுலிங் வச்சு 140 150 போடுற வேகப்பந்து வீச்சாளர்களை மட்டும் வச்சுன்னு இந்திய அணி ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் இருக்கிற உண்மை. ஓகே, பார்க்கலாம். அடுத்த போட்டியில் நம்ம இங்கிலாந்து அணி ஆறுதல் வெற்றியாச்சும் பெறாங்களா சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தாங்க பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இங்கிலாந்து அணி ஏன் தோக்குறாங்க, அவங்க தோல்விக்கு என்ன காரணம்? உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.